வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. டெல்லி என்சிஆர் ஸ்கை ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் மாலை நேர தவம் மற்றும் தத்துவ நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோட தொடர்வோம். இன்றைய தலைப்பு செயலில் இறைநீதி. செயலில் இறைநீதி என்னங்க? ஒரு பதிவு, துருக்கி நாட்டுல 2 நிமிட குறும்படம் ஒன்றை பார்த்தீங்க. அந்த குறும்படத்துல கிட்டத்தட்ட அந்த குறும்படத்துக்கு 27 விருதுகள் கிடைச்சிருக்குதுங்க. அப்படி என்ன கருக்களம்னு அதுல பார்த்தோம்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன். திடீர்னு அவங்க வீட்டுல டிவி ஓடல, ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அப்பாவும் என்ன செய்யறாங்க, நல்லா இருந்ததே டிவி, என்ன திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு டிவி மெக்கானிக்க கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லும் போது, அவர் அந்த டிவிய திறந்து பார்க்கும்போதுதான் தெரிந்தது என்ன காரணம் டிவி ரிப்பேர் ஆனதுக்கு அப்படின்னு. அதுக்குள்ள பிரெட் துண்டுகள், நிறைய பிரெட் துண்டுகள் சிறிது சிறிதாக துண்டாக்கி உள்ள கிடந்துதாங்க. ஏன்னா எப்படி ஆனது என்று அவங்க அப்பாவும், மகன் சின்ன பையன் தானே, அந்த பையனை கூப்பிட்டு கேக்குறப்போ அந்த பையன் சொல்றாங்க, அப்பா நான் இந்த டிவிக்குள்ள பார்த்தேன், நிறைய குழந்தைங்க எல்லாம் பசியால வாடுற மாதிரி, அவங்களுக்கு உணவே கிடைக்காம ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கப்பா. அதனால என்ன செஞ்சேன், ஒரு ஒரு வேளை பசிக்கு கூட அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த எல்இடி டிவி தானே, அந்த எல்இடி டிவிக்கு பின்னாடி இருக்கிற ஹோல்ல சிறிய தொலைகள்ல சின்ன சின்ன பிரெட் துண்டுகள் எடுத்து உருட்டி உருட்டி பிச்சு பிச்சு அந்த பையன் அதுக்கு பின்னாடி போட்டுட்டானாம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அது போய் உணவாக போய் சேர்ந்திருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே, அப்ப என்ன ஆகுது, அவங்க அம்மா அப்பா அவன் செய்த செயலை நினைச்சு, என் மகனுக்கு இவ்வளவு இரக்க குணமா என்று அவரை, அந்த பையனை கட்டி தழுவி கொள்கிறார். அப்போ அவனின் தாய் தந்தை பாருங்களேன் அன்பர்களே, அவன் செய்த வேலை தவறா இருந்தா கூட அவனோட எண்ணம் எப்படி ஒரு எண்ணம் எண்ணம் அவனோட கருத்து எண்ணம் எப்படி இருந்தது இல்லைங்களா? அந்த குழந்தையின் கிட்ட போய் அந்த உணவை போய் சேர்க்கணும்னு அந்த இருந்த எண்ணம் எப்படி ஒவ்வொரு, அந்த எண்ணத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவ்வளவு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அந்த பையனை இது ப்ரௌட் ஃபீலா பண்றாங்க. ஒவ்வொரு செயலிலையும் எப்படி இறைநீதி எப்படி ஒளிந்திருக்குது பாத்தீங்களா, அன்பும் கருணையுமா அப்படின்னு இந்த இதுல தெரிஞ்சு கொள்ளலாம். இதைத்தாங்க நம்ம சுவாமிஜி சொல்றாங்க, செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும், பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும், பண்பை விதையுங்கள் எதிர்காலம் உருவாகும் என்று சொல்லுவாங்க. செயல் விளைவு தத்துவம் என்பதை இறைநீதி தான் என்று நம்ம முதல்ல கருத்தில் கொள்ளணுங்க. ஒரு செயலை செய்தா விளைவு நிச்சயம் வரத்தான் செய்யும். எப்படி இருந்தாலுமே செயலுக்கு விளைவு உண்டுதான். இதுதான் இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர், இறைநீதியாகும் சொல்லுவாங்க. இந்த பிரம்ம ஞானத்தின் உச்சகட்ட அறிவே செயல் விளைவு தத்துவ ஞானம் தான். இந்த விளைவு, இந்த செயல் விளைவு தத்துவமே இறைநீதியினோ கூறுதலறம் என்று வழங்கப்பட்டிருக்கு. தவறு இல்லாமல் தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படும் நீதி என்பதே இதன் பொருள் என்று சொல்வாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, தீதும் நன்று பிறன் தரவாரா என்று கணியன் பூங்குன்றம் சொல்றாரு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அப்போசிட் ரியாக்ஷன் என்று நியூட்டனின் தத்துவம் கூட இதுதான். நாம எப்படி இந்த தத்துவத்தை சிந்திக்க ஆரம்பிக்கலாம்னா, உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பத்திலும் இருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய விரும்புறோம், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறோம். அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, துன்பம் இல்லாத, சிக்கல் இல்லாத எளிமையான ஒரு வாழ்க்கை. கரெக்டாங்க? அப்போ ஆனா அந்த உண்மை அப்படி இருக்குதாங்க? வாழ்க்கை எப்படி அமையுதுங்க? சிக்கலும் துன்பமும் பிரச்சனையுமா தானே இருக்குது இல்லைங்களா? இப்படி வாழ்க்கையில சிக்கல்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் டிஃப்ரெண்ட் டைப்பா ரியாக்ஷன் கொடுக்கறாங்க. ஆனா யுனிவர்சலுக்கு ரியாக்ஷனே கிடையாதுங்க. அங்க இருந்து ஒரே மாதிரியான ரியாக்ஷன் தாங்க. ஒரு சிலரு, ஒரு சில பேரு கடவுள் முன்னாடி போய் நின்னு புலம்புவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு கண்ணு இல்லையா, நான் தான் கிடைச்சனா, நீ சிலையாவே மாறிட்டியா,
மனசாட்சியே இல்லையா? எனக்கே எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கஷ்டத்த கொடுத்துக்கிட்டு இருக்கே! நீ எல்லாம் கடவுள் தானா என்று சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருப்போம். ஒரு சிலர் பேர் கடவுள பார்த்து இப்படியே புலம்புவாங்க. பிரார்த்தனைங்கிற பேர்ல அவங்க வேறம் கூட பேசுறது உண்டு. உன்னை தவிர அ வேற யாரையுமே என்ன என்ன தவிர உனக்கு யாருமே கிடைக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. என்ன கோரிக்கை என்னோட கோரிக்கை நிறைவேற்றி வச்சா நான் இதையெல்லாம் செய்றேன், அதையெல்லாம் செய்வேன் என்று பேசுவாங்க தானே! ஆனா இதற்குத்தான் சுவாமிஜி சொல்லுவாங்க, சில பேரு உண்மையிலேயே பிரார்த்தனை செய்றாங்கன்னா, கடவுள் முன்னாடி நின்னுட்டு, ஆ அப்பா எங்களுக்கு எப்படி வாழ்க்கை வாழணும்னு தெரியல. அதனாலதான் எங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல் வந்து போச்சு. அந்த வார்த்தைய அருமையா சுவாமிஜி கவியில சொல்லுவாங்க பாருங்களேன். "வாழும் வகை அறிந்து வாழ வழிகாட்ட நீயே ஒரு உருவமாய் வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைக்காகவே நம்ம பிறந்தவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்றோம்? மகான்கள்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட மகான்கள பத்தி கீதையில கிருஷ்ணர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, எப்பல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, அப்பல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்த நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகான்கள் என்பவர் யாருங்க? சாதாரண மனிதர்களா? இல்ல இறைநிலையின் எடுத்த உருவமான் என்று சொல்லலாமா? மனித குலத்தை வழிநடத்துவதற்கு இறைநிலையை எடுத்த ஒரு உருவம்தான் இந்த மகான்கள். அதுவும் கீதையில சொல்லியிருக்கு, ஒவ்வொரு யுகத்துக்கும் மகான்கள் வருவாங்க. அதற்கும் மேலேயே விவேகானந்தர் ஒருபடி மேல போயிட்டாரு. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் ஒரு மகான்கள் வருவாங்கன்னு. அப்ப ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு மகான் வருவாங்கன்னா, அப்ப இங்க பிரச்சனை அளவு எப்படி இருக்கணுங்க? கொஞ்சமாவது குறைஞ்சு இருக்கணும் இல்லைங்களா? சிக்கல் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கத்தானே வேண்டும். ஆனா, இப்ப இங்க எப்படி இருக்கு நம்ம நிலைமை? பிரச்சனையும், சிக்கலும் அதிகமாக தானே ஆயிடுச்சு. அப்ப மகான்கள் எல்லாம் நமக்கு சரியா தானே வழிகாட்டியிருக்காங்க. கரெக்ட்டா தானே அந்த வழியில தான போறோம். நமக்கு சிக்கலும் குறைஞ்சு தானே இருக்கணும் அப்படின்னு. அது இல்லைன்னா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிருக்குமே. சிக்கல்கள் குறையாம அதிகமாகிட்டே போகுதே. அப்ப எங்கேயோ தப்பு நடந்துட்டு தானே இருக்குது. அதுக்கு தான் 3 விதமானத குடுத்திருக்காங்க சிக்கல்கள சரியாக்குறதுக்கு. 3 விதமான சிக்கல்கள் உருவாகுவதற்கு காரணத்த பாருங்க. 1வது மொழி தடையாக இருக்கும். ஏன்னா, அந்த காலத்துல ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் எழுதினாங்களாம். அப்ப பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய மொழியில இல்லாம போயிருச்சு இல்லைங்களா? அப்ப அதையும் தாண்டி தமிழ்ல எழுதியிருக்காங்க. அதுவும் நமக்கு புரியல. அதாவது பரிபாஷை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கவியில சுவாமிஜி கவியில இருக்கிற மாரி, "உருத்திருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கரித்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரல் விருத்தரும் பாமராவார் மேனியும் சுவந்திடும் பாமராவார். அருள் தரித்த அம்மை பாதம் ஐயன் பாதம் உண்மையே" அப்படின்னு சிவவாக்கியர் கவி என்னடா செயல் விளைவு தத்துவத்தை தலைப்ப சொல்லிட்டு காயகல்ப கவி சொல்றாங்கன்னு தோணும். இந்த கவியில காயகல்ப தத்துவம் இருக்குன்னு மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு விளக்கம் அளித்தாங்க. இந்த கவிய நா நார்மல் மக்கள் கிட்ட போய், அதாவது எளிய முறை பயிற்சி பத்தி தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம படிக்க சொல்லி அந்த கவிதையோட சாராம்சத்த சொன்னோம்னா, கேட்டோம்னா தெரியாதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப உயிர் தூய்மைக்காக, கருமைய தூய்மைக்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு அருமையான வழிமுறையான கருத்து புரியாதனாலேயே, மொழியும் புரியாதனால மக்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் சிக்கல் தீர்த்துக்கிட ஆரோக்கியமாகவும், இனிமையாகவுமே வாழ முடியலன்னு சொல்றாங்க. 2வது பார்த்தோம்னா, சுவாமிஜி சொல்றாங்க, "நான் சொல்றதுக்கு உவமையே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அது முன்னோர்கள் எப்படி சொல்வாங்கன்னா, "கண்டவர் விண்டவர் இல்லை" அப்படின்னா, இறைநிலை அல்லது உச்சக்கட்ட ஆன்மீக உணர்வை சமாதி நிலை உணர்ந்தவர்கள் அந்த அனுபவத்தோட நம்மளோட சொல்லால அடங்காது அப்படின்னு சொல்றாங்க. அனுபூதி. அதனால வெளியே பேசுவதில்லை. விண்டவர் கண்டதில்லை. அந்த அனுபவத்தை வாய் மூலமாக விளக்கி சொல்றதுக்கு ட்ரை பண்ணவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருந்தவங்க எல்லாமே உண்மையிலேயே அந்த ஆழ்ந்த நிலைய அனுபவிச்சு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வதா பார்த்தோம்னா, மக்களே ப்ராப்ளத்துல இருந்தாங்க. அப்ப அவங்களோட அறிவு நிலை உயராதனால அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும்
புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்தாங்க. அதற்கு நாம எக்ஸாம்பிளா திருக்குறள அழகா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? பிறர்க்கென்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். பழமொழியில பார்த்தோம்னா, விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா தவறான செயல்களின் விளைவு நாம செய்யும் தவறுகள், பொறாமை அல்லது தீய செயல்கள் நிச்சயம் நம்மை பாதிக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். வயிறு நிரம்ப அளவுக்கு நம்ம சாப்பிட்டா, அது உடனடியா பாதிப்பை ஏற்படுத்துவது போல, பிறருக்கு தீங்கு செய்தால் அது உடனடியாக நம்ம திரும்பி நெருப்பில்லாமல் அது பாதிக்கதானே செய்யும், புகையதானே செய்யும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை போட்டால் சுரை முளைக்கும். இது எல்லாமே எதுக்கு நிக்குது? எந்ததுக்கு பார்த்தோம்னா, செயல்விளை தத்துவத்தையே தானே குறிக்குது. இந்த நல்ல எளிமையான கருத்துக்களை மக்களால அறிய முடியல. வாழ்க்கையில பின்பற்ற முடியல. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோமோ, பிற்காலத்துல நாம என்ன அனுபவிக்கிறோமோ தெரியாம, இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்ல அந்த அருமையான தமிழுக்காக நமக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதாங்க அது என்னன்னா, பக்தி. அதுக்கு இன்னொரு வார்த்தையா இருக்கு, பயபக்தின்னு சொல்லுவாங்க. அந்த பயபக்தினா ஆசை மூட்டி அச்சம் காட்டி இருப்பாங்க இல்லைங்களா? சொர்க்கம் நரகம், நல்லது செய்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போவ. அங்க என்ன ஆகும், உர்வசி திலோத்தமை இவங்கெல்லாம் நடனம் ஆடுவாங்க. அங்க போனா நமக்கு வயசே குறையாதான், வெள்ளை முடி கூட வராதான். இப்படி எல்லாம் நமக்கு ஆசை கட்டி இருக்காங்க. பாருங்க, மறுபிறவி எடுத்தா நாம ராஜாவுக்கு தான் மகனா மகளா பொறப்போம். சொர்க்கத்துக்கு போனா அருமையான ராஜா வாழ்க்கை வாழலாம்னு ஆசை காட்டுறது. எதனால அப்படியாவது இந்த ஜென்மத்திலேயாவது நல்ல செயலுக்கு செய்து வருவாங்க. அதுக்கு ஏத்தவாறு நமக்கு விளைவும் வரும்னு புரிய வைக்கதான் அத கூட அச்சத்தையும் மூட்டினாங்க. என்னன்னு கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவோம். அங்க என்ன ஆகும்? எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க. பசிக்கும் வாய்க்கும் முன்னாடி சாப்பாடு இருக்கும். ஆனா சாப்பிட முடியாது. அடுத்த ஜென்மத்துல பிச்சைக்காரனுக்கு மகனா மகளா தான் பொறப்பாங்க. நாயா புழுவாதான் வாழ்வோம். இப்படியெல்லாம் பயம் காட்டினாங்க. அப்ப அந்த பயத்திலயாவது தன்னுடைய வாழ்க்கையினால செயல்களை மாத்தி நல்ல செயல்களா மாத்திக்கிடுவாங்க அப்படின்னு தான் இந்த சொர்க்கம் நரகம்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னங்க? பயமும் இல்ல, அதற்கு காரணம் பக்தியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு 2 கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. உடல் வளர்ச்சி முடிஞ்சு போச்சு, என்ன அறிவு வளர்ச்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா நாம பறக்கிறோம்னு ஆசைப்பட்டா பறக்க முடியுமாங்க? ஏன், நமக்கு ரெக்கை இல்ல, அதனால அது முளைக்கவும் செய்யாது. அதுதான் உடல் வளர்ச்சி முடிஞ்சு போச்சு இங்க. அப்போ அறிவு வளர்ச்சி வேலை செய்யுது. எப்படி பார்த்தோம்னா, ஏரோப்ளேன கண்டுபிடிச்சாங்க. நாம நினைக்கிறோம், நினைச்ச இடத்துக்கு நம்ம பறந்து போறோம். அப்ப ஒரு ஆழ்கடலுக்குள்ள போகணும்னா நம்மளால ஒரு லெவலுக்கு மட்டும்தான் போக முடியும். அதற்கு கீழே நம்மளால போகவே முடியாது. நம்மளுக்கு ஃபின்ஸ் இல்ல, அறிவு பயன்படுத்தி ஸ்கூபா டிரைவிங்ல மூழ்கி போய் கப்பல்ல கண்டுபிடிச்சு நம்ம கடலுக்குள்ள அடியில போய் அதை பார்க்க போறோம். அப்போ உடல் பரிணாமம் முடிஞ்சு போச்சு, அறிவு பரிணாமம் வளர்ந்துகிட்டே இருக்குதானங்க அர்த்தம். நாம தாத்தா பாட்டிக்கு ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண கொடுத்தா அவங்களுக்கு பண்ண தெரியாது இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்கிற அவங்க பேரன் பேத்திக கையில கொடுத்தோம்னா எப்படி போன்ல இருக்கிற எல்லாதுமே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்ப கான்சியஸ் எவலேஷன் இந்த சொர்க்க நரக கதை போலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீபாவளிக்கு பலகாரம் சுடுறாங்க, பாயசம் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு சாமிக்குன்னு கும்பிடுறப்ப அந்த நண்டு செண்டெல்லாம் என்ன செய்யுங்க? அதை எடுத்து சாப்பிட போனா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? சாமி கும்பிட வரை பலகாரத்தை தொட்டுடாத, எடுத்தா சாமி கண்ணை குத்திடும் என்று சொல்லுவாங்க. அப்போ அதையே இந்த காலத்துல இருக்கிற குட்டீஸ் கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க, பயங்கர ஸ்மார்ட் ஆச்சே, வடை சுடப்பே நாங்க எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாச்சே, அப்ப குத்தாத சாமியா இப்ப குத்த போகுது என்று சொல்லுவாங்க தானே. சோ அறிவு வளர்ச்சி இங்க நிறைய அதிகமா இருக்கிற இந்த காலத்துல அன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் ஸ்டோரி எல்லாமே இப்ப ஏத்துக்குருவாங்களான்னு பார்த்தா ஏத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? கடவுள் 4 செவத்துக்குள்ளதான் இருக்குதுன்னு நம்மள நம்ப வச்சு இருக்காங்க. அப்போ என்னன்னா, இந்த 4 செவத்துக்குள்ளதான் கடவுள் இருக்காங்கன்னு, மத்த இடத்துல எல்லாம் இல்ல, நாம தப்புக்கள் எல்லாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு மனசுக்குள்ள தோண்டிடுச்சு.
நம்பிக்கை கடவுள் கண்ணை மூடிட்டு தானே இருக்காரு. நாம என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. கண்ணை திறந்தா இருக்காரு. அதுக்கு இன்னொரு இதை பார்த்தோம்னா டிப்ஸ், அதாவது லஞ்சம் கொடுத்துடலாம். நம்ம என்ன நினைப்பதோ சாமி கேட்பாங்க, கடவுளுக்கு முடியா காணிக்கை கொடுத்துடலாம். அதற்கு பதிலா உனக்கு முடிய காணிக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, முடிய காணிக்க கொடுத்துறாங்க சரி, அப்ப அதற்கு பதிலு 2 கை இருக்கு, கால் இருக்கு, 10 விரல்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு காணிக்கையா கொடுக்கிறேன் என்று கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கூட சொல்லுவாங்க. அப்போ மனிதனுக்கு எவ்வளவு அறிவு வேலை செய்யுது பாருங்களேன். மொட்டை அடிச்சா முடி வளருது, பிற உறுப்புகளை வெட்டினா வளராதுன்னு வளராதுன்னு தெரியும். கடவுள் நம்ம கிட்ட ஊழியம் வாங்கிட்டு நமக்கு துணை இருப்பாருன்னு ஒரு உச்சகட்ட மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து கொண்டே, இல்லைங்களா? இந்த போக்கத்தான் பயபக்தி தோல்வி அடைய செஞ்சுட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன வேணும்னா, அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, அறிவுபூர்வமான விளக்கங்கள் வேணும். அறிவு ஒத்துக்கணும். ஆமா, இததான் வாழ்க்கையில நடக்குது. இதுதான் நம்ம கடந்து வந்து இருக்கோம். வாழ்க்கையை மாத்தக்கூடிய, மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய அறிவு பூரணமான விளக்கங்கள் வேணும் என்று சொல்றாங்க. ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் உண்டு. அதன் விளைவு இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற அனுபவமாக இருக்கும். செயலின்றி விளைவு இல்லை, விளைவு இன்றி செயல் இல்லை. செயலை காரணம் என்றும் விளைவுகளை காரியம் என்றும் சொல்றாங்க. ஒரு செயலை செய்தால் அதன் விளைவாக தொடராகவே மற்றொரு செயல் நடைபெறும். முதல்ல நடந்த செயலுக்கு இரண்டாவது நடக்கும் செயலுக்கும் காரணம் ஆகிறது. ஆகவேதான் இரண்டாவது நடந்த செயல் முதலில் நடந்த செயலுக்கு விளைவாக வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதாங்க செயல் விளைவு என்பது தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. அது எப்படின்னு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இங்க டெல்லியில நடந்த நிகழ்வு ஒண்ணு சொல்றீங்க. இப்போ நம்ம அக்டோபர்ல தீபாவளி போச்சு இல்லைங்களா? அப்ப டெல்லியில எல்லாம் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு இங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த வருஷம் பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் இல்ல, அது சில வருடங்களாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. டெல்லியில அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன செய்வாங்க, டெல்லியில வெடிக்க கூடாதுன்னா இங்க டெல்லியில எந்த கடைகளும் பட்டாசு கடைகள் வைக்க கூடாது. அப்ப டெல்லியில பட்டாசு கடை இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் வெடிக்க கூடாதுன்னு இந்த உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, அந்த ஹரியானால இருக்கிறவங்க விவசாய பகுதிகள்லாம் அந்த பக்கம்லாம் அந்த காடுகள்லாம் அந்த நேரத்துல எரிச்சிருவாங்களாம். அந்த வயல் நிலங்கள்லாம் அந்த நேரத்துல எரிச்சிடுறதுனால இந்த பட்டாசுகளையும் கொளுத்துறப்ப ரொம்ப புகை மண்டலமா இதாயிரும் அப்படின்னு சொல்றதுனால அந்த தடை விதிப்பாங்க. காற்று மண்டலம் ரொம்ப சேதமாயிரும் அப்படின்னு. அப்போ அந்த பட்டாசுக்கு தடை விதிச்சுட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்க டெல்லியில எந்த பட்டாசு கடையும் இல்ல. அப்ப வெளியில டெல்லிக்கு வெளியே தான் கிடைக்கும். ஹரியானா, யூபி, உத்தரப்பிரதேசம் இந்த பக்கம் தான் போய் வாங்கணும். அப்போ என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் வெடிக்கணுமே, வெடிச்சே ஆகணுமே, எங்க வீட்டுல முதற்கொண்டுதான். அப்ப எல்லாரும் போய் அங்க ஹரியானால, யூபியில போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து, நம்ம ஊர் மாதிரி கூட இல்ல, அந்த அட்லீஸ்ட் ஒரு 8 to 8 மணில இருந்து ஒரு 10 மணி வரையும் தான் அந்த 2 மணி நேரம் வெடிப்பாங்க வெயிட்டு. அப்ப அந்த வெடிச்சு அந்த கொஞ்ச நேரம் வெடிக்கிறதுக்காக வெடிச்சிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து எங்க வீடே பக்கத்துல நிக்கிறோம். அப்ப கூட நாங்க தெரியல. வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு புகை. அப்ப வெளிய எப்படி இருக்கும் பாத்துக்குங்க. அவ்வளவு ஒரு புகை மண்டலமாயி ரொம்ப நாள் அதே இதுல ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ அதனால என்ன ஆகுது, இப்படி ரொம்ப இந்த மாதிரி இத தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி காற்று மாசு மண்டலம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் என்ன ஆயிடுச்சு, நிறைய வெளியில மக்கள்லாம் போகக்கூடாது, இதனால மூச்சு திணறல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாம் வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு கூட பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது ரொம்ப நாளா. அதன் பின் என்ன ஆயிடுச்சு, காற்று நிறைய மாசுபட்டதன் காரணமாக டெல்லி அரசாங்கம் மழை வந்தாதான் இது சரியாகும், கொஞ்சமாவது சரியாகும் சொல்லிட்டு செயற்கை மழை வரைவதற்காக சுமார் 300 கோடி செலவு செய்தாங்க. 300 கோடி செலவு செய்தும் அது சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதன் பின்ன என்ன ஆச்சுன்னா, அதோடவே நாங்களும் என்ன செய்ய வாழ ஆரம்பிச்சாச்சு. அப்ப பாருங்களேன், கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நாம செய்யற சிறிய தவறு கூட எத்தனை பேரையும் போய் பாதிக்குது இல்லைங்களா?
பாருங்க. இதத்தான் நம்ம அத நாம என்னைக்கு உணர்கிறோமோ, நம்ம செய்யற செயல உணர்றோமோ, அன்றுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் பெற முடியும் இல்லைங்களா? ஒவ்வொரு செயலிலுமே விளைவு தொக்கி நிற்குது இல்லைங்களா? அப்போ இந்த இந்த மாற்றம் என்பது எங்கிருந்தோ வருவதில்லைங்க. நம்மிடம் இருந்து தானங்க முதல்ல வரணும். உலகத்துல மிக அழகானவர்கள் யாரு தெரியுமாங்க? மற்றவர் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுவர்கள் தான் சொல்றாங்க. நாம பெற்ற கல்வி, செல்வம், வலிமை இவை எல்லாமே பிறர் உயிர்களை காக்கவும், ரட்சிக்கவுமே இறையாற்றல் வழங்கப்பட்டிருக்கு. முதலில் இருப்பதற்கு நம்ம நன்றியும், வாழ்த்துக்களையும் சொன்னால் தானங்க இந்த பிரபஞ்சம் கூட நமக்கு ஏற்றபடி வழங்கி கொண்டே இருக்கும். உள்ளம் என்பது நாவின் விளைநிலம் ஆகும். அதுல அழகான வார்த்தைகளை விதைக்கணும். முழுவதும் பயிராக விட்டாலும் சரி, சிலதாவது பயிராகும் இல்லைங்களா? சுவாமிஜி சொல்வது போல, பிறர் கருத்தை ஒத்துக்கொள்ள முடியாத போது அவர்களிடம் இருந்து வில வில விலகி விலகி அந்த இடத்திலேயே மௌனமாக இருப்பது நல்லது என்று சொல்றாங்க. இந்த தூய்மைக்கு இந்த மன தூய்மை செய்வதற்கு நல்லதோர் பயிற்சியாக தாங்க மௌனம் கொடுத்திருக்காங்க. சலனம் இல்லாத நீரில் தான் பிம்பம் தெளிவாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக வேலை செய்யும். அப்பதான் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம இப்ப சென்னையில ஒரு பணியாளர் பார்த்திருப்போம். துப்புரவு பணியாளரா பார்த்திருப்போம். அந்த அம்மாவ பத்தி இன்னைக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? அ சாலை ரோட்ல கிடந்த அந்த கூட்டுறப்போ ரோட்ல கிடந்த அந்த 45 பவுன் நகை எடுத்து குடுத்தாங்க இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப தனது நேர்மைய எத்தன பேர் அவங்க அம்மா நேர்மைய பாராட்டுனாங்க. அவங்கள பத்தி பேசாதவங்களே கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க தயிர் சாதம் தான் இருக்குன்னு நினைச்சுட்டு அந்த பாக்ஸ எடுத்து திறந்து பார்த்திருக்காங்க. ஆனா அத திறந்து பார்த்ததுமே அந்த இதுல நகை இருந்ததுன்னு தெரிஞ்சுட்டு, அவங்க அப்படியே போய் எடுத்துட்டு போயி, அவங்க கணவரோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க அந்த அம்மாட்ட எப்படி குடுத்தீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா கேட்கிறப்ப, உழைச்சு சாப்பிடணுங்க. அடுத்தவங்க பணத்துக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா செய்த செயல் பாருங்களேன், அந்த நகை உரியவர்களிடம் போய் சேர்த்தபோது, அப்ப அவங்க அப்படி அழுகுறாங்களாம், கதர்றாங்களாம். அ எங்களோட வாழ்க்கையவே நீங்க திருப்பி குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவு நன்றி சொல்றாங்களாம். அந்த அம்மா சொல்றாங்க, நான் பொங்கலுக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நானு காதுல இருக்கிற கம்மல கூட வச்சு அந்த பணத்த செலவு பண்ணணும்னு நானு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாருங்களேன், அந்த அம்மாக்கு செய்த செயலின் காரணமா முதல்வரே கூப்பிட்டு ரூ. 1,00,000 குடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட 2 பவுன் நகை குடுத்திருக்காங்க. இப்படி நிறைய அவங்கள பாராட்டி வாழ்த்துக்கள ஒவ்வொரு விதமா அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு இன்னமும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இதைத்தானங்க சொல்லுவாங்க, நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. இன்று தங்கம் விற்கும் விலையில வாங்க முடியாத சூழ்நிலையில 45 பவுன் எடுத்து கொடுத்திருக்காங்கல்ல. அது கூட அதுக்குமே ஒரு நல்ல மனசு வேணும் தானங்க. அந்த அம்மாவே சொல்றாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, "எப்படி நீ குடுத்தேன்." அப்படின்னு. அப்ப அதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அப்போ இத பத்தி எனக்கு திடீர்னு ஒரு இது வந்தது. அப்ப நார்வே சிந்தனை நான் ஒரு தடவ கேட்டுட்டு இருக்கப்போ ஒரு ஆசிரியர் அந்த அம்மா சொன்னாங்க, நார்வே நாட்டுல கூட என்னன்னா, எந்த ஒரு பொருள் கீழ கிடந்தாலுமே டென்மார்க் அங்க கீழ கிடந்தாலுமே, அந்த பொருள எடுத்துட்டு போய் யார் கையில கிடைச்சாலும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுத்துருவாங்களாம். அப்போ குடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ சுவாமிஜி இதத்தானங்க சொல்லியிருக்காங்க. சுவாமிஜியோட உலக சமாதானம் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இதா கிடைக்கிறப்போ, அப்ப ரோட்ல நம்ம ஏதாவது ஒரு பொருள விட்டுட்டு போனோம்னா கூட, திரும்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கிற வரைக்கும் அந்த பொருள் அங்கேயே இருக்குமாங்க. அப்படி ஒரு நிலை வரணும் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருடைய அந்த அ உலக சமாதானம் நம்ம வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம வையகத்த வாழ்த்தி, வாழ்த்தி அந்த உலக சமாதானம் வர்ற வரையும் விரைவில் வருவோம்னு காத்துட்டு இருப்போம் நம்ம. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் உருவத்தை வைத்து இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லதை செய்வோம், நல்லவர்களாகவே வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனதார நம்ம வையகத்த வாழ்த்த வாழ்த்த அது சீக்கிரம் நடக்கும். அ நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே நல் உயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம்.
சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்க நாம இன்று சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் காலம் நம்மளை விட சக்தி வாய்ந்தது. நம்ம அறிவுக்கு ஐம்புலன்கள் ஆயுதங்கள். அதை இயக்கும் போது தன்னிலையில் நிற்க அறிவுக்கு அனுபவங்கள் கூடும். அதனை அறியும் போது அறிவு நிலை நிற்குணமாம். அறிவு நிலை அறிவு நிற்கும். அமைதி காண்பு என்று சுவாமிஜி சொல்றாங்க. நம்ம ஒரு படித்தது, ஒரு ஆட்டோக்காரரு ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி கொண்டு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கப்போ அப்ப அந்த அம்மா மழை பெய்யுது. அப்ப பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ அந்த ஆட்டோக்காரன் அவரிடம் இருந்து அந்த இறக்கி விட்டதுமே அந்த இது ஆட்டோ கொடை எடுத்து அவர்கிட்ட இருந்த கொடை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா கிட்ட கொடுக்கறப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அண்ணா இதை என்கிட்ட கொடுக்குறீங்களே, நான் திருப்பி எப்படி உங்ககிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாங்க, யாருக்காவது தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரும். அந்த கர்ப்பிணி பெண்ணு என்ன செய்யறாங்க, கொடையை பிடிச்சிட்டே மருத்துவமனைக்கு போன போது வாசல்லே ஒரு வயதானவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நினைஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பெண் என்ன செய்யறாங்க, அவரிடம் போய் அந்த கொடையை கொடுத்து இத இதை எடுத்துட்டு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவுமே அந்த பெரியவர், நீ யாருன்னே எனக்கு தெரியாதேம்மா, இந்த குடைய உன்கிட்ட எப்படி நான் திரும்ப கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பெண்ணும் சொல்றாங்க, தேவைப்படுவர்கள் யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த அம்மாவும் போயிடுறாங்க. அப்ப அந்த பெரியவர் என்ன செய்யறாரு, கொடையை பிடிச்சுக்கிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற போகிறப்போ அங்க ஒரு பூவிருக்கும் பெண் வந்து மழையில நனையாம இருக்க வேண்டும்னு தலையில ஒரு அட்டைய வச்சுட்டு தலையில அட்டை மாதிரி வச்சுட்டு அதை வச்சுட்டு கீழே பூ வியாபாரம் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்து பெரியவர் என்ன செய்யறாரு, இந்தாங்கம்மா அந்த கொடைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பஸ் ஏறி போயிடுறாரு. அந்த பூவிற்கும் பெண் என்ன செய்யறா, அந்த கொடையை எடுத்துக்கிட்டு கொண்டு வீட்டுக்கு வர்றப்போ மழையில நனைஞ்சபடியே ஒரு பள்ளி மாணவி ஒருவர் வருவதை பார்த்து அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அந்த கொடைய அந்த மாணவியிடம் கொடுத்து மழையில நனையாம இதை எடுத்துட்டு போமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போயிடுறாங்க. பள்ளிக்கு சென்ற மகளை காணோம்னு நினைந்தபடியே வருவாளோ என்று அவங்க அப்பாவும் வீட்டு வாசல்லையே பதட்டத்தோட நிக்கிறாங்க. நின்றுட்டே இருக்கிறப்ப கொடை பிடிச்சபடியே அவங்க மக வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப மகளுக்காக காத்திருந்த தந்தை வேற யாரும் இல்லைங்க, முதல்ல அந்த கர்ப்பிணிக்கு பெண்ணுக்கு அந்த கொடை கொடுத்தாங்க இல்லையா, ஆட்டோக்காரர் தாங்க. அவரிடம் இருந்து வந்த அவரிடமிருந்தே அந்த கொடை திரும்ப அவங்ககிட்டே வந்துட்டது. அந்த குடையும் தன் மகளோடும் வந்துருச்சு. அப்ப நல்லதை செய்தால் நமக்கே திரும்பி வந்துரும்னு இதுதான் இதுதான் அந்த இறைநீதி. ஆகையால் நம்ம செய்யும் ஒவ்வொரு செயல்களுமே அங்கே ஒரு இறைநீதி தர்மம் இருத்தல் வேண்டும். அதுதான் இறைவியின் கட்டளை, லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க, இறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுதாமா கேக்குதாங்கம்மா? எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா இருக்குங்கம்மா. கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை, மிக சிறப்பாக இருந்ததுங்கம்மா. அம்மா கிட்ட இந்த செயலில் இறைநீதி என்ற தலைப்புல யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கேனும் சந்தேகம் இருந்தா நீங்க சந்தேகத்தை கேட்கலாம். வாழ்க வளமுடன். யாருக்கும் சந்தேகம் இல்லையா? சரி, அம்மா அவர்களை முதலில் வாழ்த்து விடுவோம். துணை பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல்நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் சிறந்தவங்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயக்குகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. இத்தனை நேரம் மிக சிறப்பாக தொகுத்து வழி நடத்திய துணை பேராசிரியர் சுதா கலிங்கன் அம்மா அவர்களை அனைவரும் கவனிலையில் வாழ்த்துவோம்.
துணை பேராசிரியர் சுதா கலிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாருக்காவது இதை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் தாராளமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்காவது கேள்வி இருந்தா உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்ங்கம்மா. நாளைய நிகழ்வு சொல்லியிருக்கீங்களா? சொல்லிடுங்கம்மா, முடிச்சிடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு நாளை காலை 5:30 சிறு சிந்தனையோடு 9 மைய தவம். தவத்தை வழி நடத்துபவர் பேராசிரியர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் டெல்லியிலிருந்து. இதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் நடத்துவார்கள். மீண்டும் 11 மணிக்கு பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து தலைப்பு ஆழியாரி அறிவியல் கருத்தரங்கு அண்ட் ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். மாலை 5:30 மகரிஷி ஐயா அவர்களின் துறை பிரியதவம். இதனைத் தொடர்ந்து சிந்தனை பேராசிரியர் ராம்குமார் ஐயா அவர்கள் தலைப்பு நம் கடமை என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். அனைவரும் கேட்டு பயனடைவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். செயலிலே இறை நீதி இந்த தலைப்பிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். மங்கையர்கரசி தேவி அம்மா, நீங்க கேட்கலாம் உங்க சந்தேகத்தை. வாழ்க வளமுடன். பரமேஸ்வரி அம்மா, நீங்க அன்மியூட் கொடுங்க அவங்களுக்கு. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மங்கையர்கரசி அம்மா அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. மங்கையர்கரசி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உதவி வழங்கி கொடுத்தீங்க. இப்ப செயலிலே இறைநீதி அப்படின்ற தலைப்புல சொல்றோம். நாம வந்து மன்றத்துல இருக்கணும். நாம வந்து நம்ம செயல்ல என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நமக்கு ஓரளவு புரியுது. நாம வந்து அந்த செயலை ஏற்கனவே இருந்த செயலில இருந்து மாறி நாம வந்து அந்த செயலாம் தவறானது எதுவோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஒதுக்கிட்டு இப்படி போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம மகரிஷியோட கருத்துக்களை பின்பற்றி நாம நடக்கிறோம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க கூட அதை பத்தி எல்லாம் யாருமே எதுவுமே நினைக்க மாட்டேன்றாங்க. அதுதான் எப்படி நம்ம மனசு அது கொஞ்சம் பாதிக்குது செயல். அப்ப பாதிக்கும் போது நமக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அந்நேரத்துக்கு நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ நம்ம அவங்கள இது பண்றோம், அதனால நமக்கு என்ன துன்பம் வரும், அவங்களுக்கு நம்மளால என்ன துன்பம் வருமோ அந்த அப்படின்ற ஒரு எண்ணம் தாட்லாம் வருதுங்கம்மா. அது எப்படி அதுதான் கேள்வி. அது நாளடைவுல அப்படிதாங்கம்மா இருக்கும். அவங்க நம்ம தானே மனவளக்கலை கத்துருக்கோம், அவங்க கத்துக்கல இல்லைங்களா? ஆமா. நானே ஒரு முதல்லலாம் மனவளக்கலை யோகாக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்தி கோயில் போவேன் அடிக்கடி.
அப்ப கோயிலுக்கு போறப்ப அப்ப அங்க சத்சங்கம் நடக்கும், பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு அம்மா வந்து ரொம்ப அந்த வீட்டுல பக்தி மார்க்கத்துல இருப்பாங்களாம். பக்தி மார்க்கத்துல இருக்கிறப்போ அவங்கதான் எப்பயுமே வேண்டிட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டுல யாருமே கண்டுக்கிற மாட்டாங்களாம், யாரும் கும்பிட மாட்டாங்களாம், கோயிலுக்கு வர மாட்டாங்களாம். அப்போ ஒரு தரம் அப்படிதான் கடவுள் வந்து அந்த அம்மாவை வந்து அழைச்சிட்டு போக நேரம் வந்துட்டுதான். அப்போ அந்த அம்மா ரொம்ப பக்தி இது இருந்ததுனால கடவுளே அந்த அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்களாம், நான் நான் என் கணவரை விட்டுட்டு நான் இருக்க முடியாதே, என் கணவரையும் கூப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்ப அந்த அம்மா சொல்றப்போ அப்புறம் அந்த கடவுள் சொல்றாங்கன்னா, சரி நீ இவ்ளோ எனக்கு இதா இருந்தியே, எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணியே, இவ்ளோ ஒரு நல்லவங்களா ஒரு நேர்மையா நீ வாழ்ந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்காக கணவரே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட பதிவிரதைக்காக கணவரே கூப்பிட்டுக்கலாம்னு கணவரே கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். அப்ப நானும் கணவரும் இருந்தோம்னா, உங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, இத மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க மறுபடியும் எனக்கு அன்மியூட் கொடுங்க. சரி சரிம்மா. அப்போ சரி கணவரே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, சரி அப்ப அந்த அம்மா சொல்றாங்களா, நானும் கணவர் இருந்தா போதுமா, என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் எங்க எப்படி இருக்க முடியும், என் குழந்தைங்க அங்க அனாதையா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, சரி அப்ப குழந்தைங்க இல்லாம இருக்க முடியாது, குழந்தைங்களே கூப்பிட்டுட்டாங்களாம் கடவுள். அப்போ வந்து மூணாவது அவங்க வீட்டுல யார் இருப்பாங்க, மாமனார் மாமியார் தானே இருப்பாங்க, பெரியவங்க. அவங்க எப்படி நாங்க இல்லாம அந்த வயசான காலத்துல அவங்களை யாரு பாத்துக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப, சரி ஆஹ் அவங்களே கூப்பிட்டுக்கலாம், பெரியவங்களே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடைசியில ஆஹ் ஆஹ் பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி அவங்களோட பக்தி சிரத்தையால அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த கடவுள் நிலைக்கு போறதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இப்ப அந்த மனவளக்கலைக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நம்ம நம்ம நினைக்கலாம் நம்ம ஒருத்தவங்க தான் பண்றோம், மத்தவங்க யாரும் பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு இது பண்றப்போ, கண்டிப்பா நம்ம தவம் பண்ணி வாழ்த்த கண்டிப்பா அங்கேயும் நம்மளோட எல்லாமே காந்த இது அலைதானுங்கம்மா, அவங்களுக்கு போய் சேரும். புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்கனாலும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே புரிஞ்சுட்டு அந்த தன்மையில வந்துடுறாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஒருத்தவங்க இப்ப நீங்க உங்க வீட்டுல நீங்க செய்யறீங்கன்னா பயிற்சிகள், சுவாமிஜியோட பயிற்சிகள்லாம் செய்யறீங்கன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க நாளடைவுல. அப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சொல்லுவாங்க, நான் சரி அந்த நேரத்துல அப்படி பேசிட்டேன், நீ தப்பா எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம எங்க எங்க இருந்தோ ப்ரூஃப் பண்ண வேண்டாமா, நம்ம கிட்ட இருந்தே நம்ம மாற்றம் நம்ம வீட்டுல தெரியும், அவங்களே புரிஞ்சுக்கிருவாங்க கொஞ்ச நாள்ல. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். சுவாமிஜி பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நம்ம ஒருத்தவங்க வீட்டுல ஒருத்தர் பண்ணா கூட அது எஃபெக்ட் வந்து எல்லாருக்குமே அது போய் சேரும் கண்டிப்பா. சரிங்க அம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நல்லா வாழ்க வளமுடன், சிறப்பா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தொகுத்து வழங்கிய சுதா கலிங்கன் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சுதாமா நிறைவு செஞ்சுக்கலாமாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேங்கம்மா. சுதாமா வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. யாருக்கு கேள்வி இல்லைன்னா பண்ணிக்கலாம். கேள்வி வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்கம்மா, உங்களுக்கு அட்மிட் பண்றேன். வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க உங்க கேள்வி. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி வாய்ப்பு தந்தமைக்கு. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை, சிறப்பான எடுத்துக்காட்டுகள், சிறப்பான சிந்தனை கதைகள், நீதி கதைகள் என்று சொல்வது போல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப அற்புதமா ஒரு சிறப்பான ஒரு வேதாத்திரிய கருத்துக்கள் கொண்ட ஒரு செயலுக்கு ஏற்ற இறை நீதி விளைவு. சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருந்தது. மகான்கிட்ட நாங்க கேட்டோம், மகான் இருக்கும்போது நாங்கெல்லாம் தீட்சை வாங்கிட்டோம் 2000. அப்ப ஐயாட்ட கேட்டோம், ஐயா நாங்க எவ்வளவோ பொறுமையாதான் போறோம், ஆனாலும் அவங்க கோவப்படுற மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளால தாங்கிக்கவே முடியல, அவங்க ஏன் அப்படி கோவப்படுறாங்க, கோவப்பட்டுட்டு நம்மளையும் கோவப்படுறாங்க படுத்துறாங்களேன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, அவர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கிறாங்க,
உங்களுக்கு உம் தீட்சைன்னு ஒண்ணு கொடுத்து நீங்கள் அறிவின் உயர்நிலைக்கு அறிவினா என்னங்கறத நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு உம் தவறா இருக்குது. அவங்க என்றைக்கு அந்த உம் அறியாமை என்ற திரை விலகி அவங்க அறிவின் உயர்நிலைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். அதுவரை அவங்களை வாழ்த்த மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உம் இன்று அது உம் நினைவு வந்தது ஐயா சொன்னது. அதனால இன்றைக்கு அதை உங்கள்ட்ட பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். கண்டிப்பாங்கம்மா. பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதே மிக்க மாதிரி நன்றிங்கம்மா. சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்து யார் விட்டு கொடுக்கறது ஹஸ்பண்டோட ஒய்ஃப்ல? ஏன் உம் சார் நான் ஏன் சாமி நானே விட்டு கொடுக்கணுமா அவங்க விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, யார் இப்ப அறிவு ஆஹ் உயர்நிலையில இருக்காங்க அவங்கதான் விட்டு உயர்வு. கொடுப்பாங்கன்னு. ஆமா. ஆளாளுக்கு விட்டு கொடுக்காம அமைதியாயிருச்சு. கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். இதுல ஒரு நகைச்சுவை கூட ஒரு இதையும் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. மகான் எவ்வளவு தூரம் சிந்தித்து இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சொற்கள் உம் வந்து புரிய வச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப நீங்க உம் மட்டும் விட்டு கொடுப்பீங்களா? நானும் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப கோபம் என்பது அங்க இருக்காது, புரிதல் என்பது மட்டும்தான் இருக்காதுல. இருக்கு. இடமே ஆஹ் இல்லை. ரொம்ப அற்புதமான ஆமாங்கம்மா. ஆமா. சிந்தனை தந்த பரமேஸ்வரி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. 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 அந்த நிகழ்வை இந்த விஷயத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க ம். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாருக்காவது கேள்வி? வாழ்க வளமுடன்.